வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜோராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு தம்பதியர் தின வாழ்த்துக்கள். அந்த உறவை பற்றிய ஒரு சின்ன விஷயம் பேசுவோம். இப்போல்லாம் கணவன் மனைவி அப்படின்னா ஏதோ சம்பிரதாயமாக கல்யாணம் பண்ணுறாங்க, சம்பிரதாயமாக குடும்பம் நடத்துகிறாங்க, சம்பிரதாயமாக சண்டை போடுறாங்க, சம்பிரதாயமாக சண்டையே போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்படி அல்ல. கணவன் மனைவியை பற்றி நம்ம முன்காலத்தில் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு கொஞ்சம் போய் பார்க்கலாம் வாங்க. மாவீரன் நெப்போலியன் உங்களுக்கு தெரியும். அவருடைய மனைவி ஜோசபின், அவங்களுக்கு இவர் நிறைய காதல் கடிதங்கள் எழுதியிருக்காரு. அந்த அம்மாவும் திரும்ப பல காதல் கடிதங்களை எழுதியிருக்கு. சாதாரணமான கடிதங்கள் அல்ல, எல்லாமே புத்துணர்ச்சி ஊட்டும், கிளர்ச்சி ஊட்டும், மன மகிழ்ச்சிக்கு அடிப்படையான கடிதங்கள். அந்த கடிதங்களை அவர் போர்க்களத்தில் கூட தன்னுடைய சட்டைப்பையில் வச்சிருப்பாராம். ஏதாவது ஒரு சோர்வான நேரம் வரும்போது அந்த கடிதத்தை எடுத்து படித்து பார்த்துட்டு பழைய உற்சாகத்துக்கு திரும்பிடுவார். இதுதான் கணவன் மனைவி உறவினுடைய அடிப்படை. ஒருத்தரை ஒருத்தர் வாழ்விப்பதற்காக வாழ்க்கையிலே இணைந்தவர்கள். யாரும் யாரையும் வீழ்த்த வேண்டும் என்ற அவசியமும் இல்லை, கட்டாயமும் இல்லை, அதுக்குண்டான வேலையே இல்லைங்க. சரிங்களா? அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக, ஒரு இரண்டு கை தட்டினால் ஓசை என்பது போல இரண்டு உள்ளங்கள், இரண்டு உயிர்கள் கணவன் மனைவிகளாக வாழ்கின்றன. சரிங்களா? இது மாதிரி பல கணவன் மனைவிகளை உதாரணமாக சொல்லலாம். ஷாஜஹான் தன்னுடைய அரசாட்சியின் போது ஏதாவது குழப்பம் வந்தால் மனைவியை கலந்து ஆலோசிப்பாராம். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். பொதுவாக இஸ்லாத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் கலந்து ஆலோசிச்சிருக்காரு அந்த காலத்திலேயே. ஆச்சுங்களா? இது மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்கு. அமெரிக்க ஜனாதிபதி ஆண்ட்ரூ ஜாக்சன் அதிகமாக கல்வி அறிவு இல்லாதவர், பேசிக்கான கல்வி தான் இருக்கு அவருக்கு. ஆனால் அவர் கல்யாணத்துக்கு அப்புறம் அவருடைய மனைவியின் உந்துதலின் பேரில் நிறைய படித்து ஜனாதிபதி வரைக்கும் ஆனார். அதுக்கு காரணம் அவங்க மனைவி தான். அப்போது கணவன் மனைவி பாண்ட் எப்படி இருக்குன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதே மாதிரி வின்ஸ்டன் சர்ச்சில்னால் உங்களுக்கு சுருட்டு ஞாபகத்துக்கு வரணும். அவர் தன்னை போல அறிவாளி உலகத்திலே எவனும் இல்லைங்கிற மாதிரி ஒரு எண்ணம் கொண்டவராம். ஆனாலும் அவருக்கும் சில குழப்பங்கள் வரும்போது நேராக மனைவியிட்ட போய் கலந்து ஆலோசிச்சுட்டு அந்த முடிவு எடுத்து அதில் வெற்றியும் பெற்று வரோம். வெளியில் தெரியாது. நம்ம இப்போ கிச்சன் கேபினட்னு கேவலமாக பேசுகிறோம் இல்லைங்களா? அது அந்த காலத்திலே இருந்திருக்கு. ஆனால் நேர் வழியில் நல்லதுக்கு பயன்படுத்தியிருக்காங்க. நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு அந்த கிச்சன் கேபினட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இருக்கிறதா அல்ல. அதே மாதிரி இன்றைக்கி பிரபலமாக பேசப்படும் உலக புகழ்பெற்ற ஃபோர்டு காரை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஹென்ரி ஃபோர்டு அவர் தான் அதை கண்டுபிடிச்சவர். ஆனால் அவருடைய ஆரம்ப காலத்தில் ஏகப்பட்ட தோல்விகள், ஒன்று கூட சக்ஸஸ் ஆகலை. நிறைய பணம் செலவழிச்சும் அவருக்கு ஒரு ரிசல்ட்டே வரல. ஆனால் அவருடைய மனைவி மட்டும் மற்றவங்கெல்லாம் டிஸ்கரேஜ் பண்ணும்போது, கேவலப்படுத்தும் போது மனைவி மட்டும் உறுதுணையாக இருந்து நிச்சயமாக பண்ணுங்க, முடியும், இவ்வளோ முயற்சி பண்ணியிருக்கீங்களே, இன்னும் ஒரு ஸ்டெப் போனீங்கன்னா சக்ஸஸ் ஆயிரும்னு சொல்லி இந்த ஃபோர்டு கார் இன்றைக்கி இருக்குது. அதாவது அந்த ஹென்ரி ஃபோர்டு இல்லைன்னா இந்த ஃபோர்டு கார் இன்றைக்கி இல்லை. அதை பற்றியே நம்ம பேச போகிறதில்ல. அதே மாதிரி ஹென்ரி ஃபோர்டுடைய மனைவி இல்லை அப்படின்னு சொன்னால் ஹென்ரி ஃபோர்டே இல்லை. அந்த அளவுக்கு அந்த மனைவிகளுடைய ஒத்துழைப்பு மிக மிக அதிகம். இன்னொரு வேடிக்கையான கதை பாருங்கள். ஒரு கணவர் என்ன பண்ணுவாராம், தன்னுடைய மனைவி ஃபோட்டோவை எப்பவும் பர்ஸ்லேயே வச்சுருப்பான். வேலை செஞ்சுட்டு எல்லோரும் 5 மணி 6 மணிக்கு வெளியே கிளம்பும்போது திடீர்னு பர்ஸ் எடுத்து பார்ப்பாராம். அந்த அம்மா ஃபோட்டோவை பார்த்தோன்னே இவருக்கு பயம் வந்துருமா. வீட்டுக்கு போனால் இவர் திட்டுவா, ஏதாவது பிரச்சனை வரும் அப்படின்ட்டு கண்டினியூஸாக வேலை பார்த்துட்டு இருப்பார். இன்னும் கொஞ்சம் நேரம் படுக்கிற நேரத்துக்கு போய்க்கலாம், முன்னாடி போய் அனாவசியமாக தொல்லையை ஏற்படுத்த வேண்டாம். இப்படியே ஒரு பல நாள் பண்ணும்போது அந்த முதல் நாள் எதுக்கோ வந்திருக்காரு. லேட் நைட்டில் ஒரு 7 மணி 8 மணிக்கு எதுக்கோ காரணத்துக்கு வந்திருக்காரு. வந்த இடத்துல பார்த்தா இவர் மட்டும் உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரே சந்தோஷம். வேலையில் இப்படி ஒரு சின்சியாரிட்டி ஆகிவனுக்கு ஆஹா ஓஹோன்ட்டு அந்த ஆளுக்கு ப்ரமோஷனே கொடுத்துட்டாராம். இது எப்படி இருப்பாங்க? மனைவியை பிடிக்கவில்லை என்றாலும் அந்த ப்ரமோஷனுக்கு காரணம் மனைவி தான். சரிங்களா? இந்த இடத்துல பாயிண்ட்டை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நல்லதோ கெட்டதோ மனைவியால் தான் ஏற்படும், அது உறுதி. இது ஒரு பாசிட்டிவ் சிந்தனை. இந்த 2 பேரும் கணவன் மனைவி 2 பேருமே ஒருமித்து சிந்திக்கிறாங்க பார்த்தீங்களா? அந்த பாசிட்டிவ் சிந்தனை அப்படிங்கிறது அது பெரிய பலம். அதுதான் குடும்பத்தினுடைய பலமே. அந்த மாதிரி ஒரு
பிணைப்பு இருந்துன்னு சொன்னால் அந்த குடும்பம் ஜெயிக்கிறதை யாராலையும் தடுக்க முடியாது. ஆனால் இப்போ நவீன கல்யாணம் பண்ண இளைஞர்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு ஐடியாவே இல்லை. அவங்க என்னமோ நினைக்கிறாங்க, இது ரொட்டீனாக நம்ம எப்படி பல் தேய்ச்சி வாய்க்கு பிடிச்சி காப்பி குடிக்கிறோமோ அதே மாதிரி கல்யாணமும் ரொட்டீன் ஆகிப்போச்சு. அப்படி அல்ல. 2 உள்ளங்கள் இணைந்து வாழ்கின்றன, ஒன்றை ஒன்று வாழ்விக்க வந்தன. ஏற்கனவே சொல்லியிருக்கேன், வாழ்விக்க வந்தன. அதனால் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி வாழ்கிறது தான் உண்மையான வாழ்க்கை. இந்த கணவன் மனைவி உறவை நீங்கள் உங்களோட வீட்டில் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பாருங்கள், கம்பேர் பண்ணி பாருங்கள். முடிவுக்கு வரும்போது வாழ்விக்கு வந்தவர்கள் அப்படிங்கிற முடிவோடு இருங்க. சரிங்களா? நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சே ஆகணும்னு நான் நினைக்கிறேன். உங்கள் கருத்துக்களை தாராளமாக சொல்லலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.